வணக்கம் நண்பர்களே! நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தில ரொம்ப ஆக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா விஜய் வந்து குடுத்திருக்கிற அந்த விவாகரத்து கேஸ் தான் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா போயிட்டுருக்கிற இந்த நிலையில, மொத்த கவனமும் இப்போ டிவிகே பக்கம் திரும்பி இருக்குது. அதாவது டிவிகேவோட அசைவுகள ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்ஸ வந்து நோட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த வே ஆஃப் ஸ்டைலிங்கா இருக்கட்டும், இல்ல அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்க, அவங்களுடைய அந்த எல்லா இதையும் ஃபாலோ பண்றது தான் இப்போ ட்ரெண்டா போயிட்டுருக்கு. அதாவது மத்த கட்சி கூட்டங்களா இருக்கட்டும், இல்ல யாராவது பேசுற ஸ்டைலா இருக்கட்டும், அதுல மொத்தமும் டிவிகேவோட அந்த ஒரு பாணி தெரியறத நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற இந்த நிலையில வந்து இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா குடுத்திருக்கிற செங்கல்பட்டுல குடுத்திருக்கிற அந்த விவாகரத்து செய்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வந்து கவனத்தை ஈர்க்கிற ஒரு விஷயமா இருந்திருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அதில மென்ஷன் பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பேசு பொருளா ஆயிருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவருக்கு வேற ஒரு நடிகை கூட தகாத உறவு இருக்குது. அது மட்டும் இல்ல நாங்க 2021ல இருந்தே பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரே வீட்ல இருந்தாலும் நாங்க தனித்தனி அறையில தான் இருந்து தனித்தனியா தான் வாழ்றோம். அப்படிங்கிற மாரி நெறைய திடுக்கிடும் தகவல்கள அவங்க அந்த கேஸ்ல கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 4, 5 வருஷமா ரொம்ப ஒரு டிப்ரஷன்ல நம்ம சங்கீதா விஜய் வந்து இருந்தாங்களாம். அந்த டிப்ரஷன போக்குறதுக்காக நெறைய ஹாலிடே ட்ரிப்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. நெறைய கோவில்களுக்கு போறது, இந்த மாதிரி அந்த டிப்ரஷன்லேருந்து வெளியில வரதுக்கு நெறைய வந்து ட்ரீட்மெண்ட் கூட சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருக்கிறாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் அந்த டிப்ரஷன்லேருந்து அவங்க வெளியில வர ட்ரை பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் அது ஒரு எல்லைய தாண்டும்போது அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சு மொத்தமாவே போயிரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் அவங்க வந்திருக்கிறாங்க. அதன்படி செங்கல்பட்டு காவல் நிலையத்தில அவங்க வந்து டிவோர்ஸ் கம்ப்ளைண்ட்ட ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இத விட எல்லாருக்கும் அதிர்ச்சி தகுற மாரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தகாத உறவுல ஒரு நடிகை கூட அவர் இருக்கிறாரு. தேவைப்பட்டா அந்த நடிகையோட பேரை நான் மென்ஷன் பண்றேன் அப்படிங்கிற மாரியும் அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல எல்லாருக்குமே ஆச்சரியமூட்டுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் 2, 3 மாதங்களே இருக்கிற நிலையில ஏன் இந்த மாதிரி ஒரு அதிருப்தியான முடிவ சங்கீதா விஜய் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா, அ இன்னைக்கு விஜய்க்கு எவ்ளோ நெருக்கடியில இந்த கட்சி அவர் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா பொதுமக்களுக்கு. இந்த தருணத்துல சங்கீதா விஜய் தன்னுடைய கணவர் மேல இந்த மாரி விவாகரத்து கம்ப்ளைண்ட் குடுத்தது, மேபி அவங்க யாருனாலயாவது தூண்டப்பட்டு இத பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி நெறைய கேள்விகள எழுப்புது. ஏன்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, நீலாங்கரை வீட்ல வந்து நாங்க வந்து கன்டினியூவா இருக்கிற மாதிரி எங்களுக்கு அனுமதி வேணும். அது மட்டும் இல்லாம, அ எங்களுடைய குழந்தைங்க என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த ஜீவன அம்சத்த விஜய் கிட்ட இருந்து வாங்கி குடுக்கணும் அப்படின்னு மாரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில பணம் மட்டும் தான் மோட்டிவா? ஸோ இது யாருடைய தூண்டுதல் சதியினால தான் சங்கீதா விஜய் இந்த மாரி பண்றாங்களா? அப்படின்ட்டு நெறைய கேள்விகள் வந்து அவங்களுடைய விவாகரத்து இதுலருந்து எழுது. அத பத்தி தான் நாம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சங்கீதா விஜய் பத்தி நெறைய திடுக்கிடும் உண்மைகள பத்தியும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சங்கீதா விஜயோட விவாகரத்து கேஸ்ல இந்த மாரி அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறத அடுத்து கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது அவங்களுடைய இன்டர்வியூவா இருக்கட்டும், விஜயோட இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்ல சோபனா, சந்திரசேகர் இவங்க யாரோட இன்டர்வியூவா இருக்கட்டும், ஒருத்தருமே நம்ம சங்கீதா விஜய் பத்தி தவறான கருத்துக்கள யாருமே குடுக்கல. அ நம்ம சங்கீதாவுக்கு வந்து அஜித்தோட வைஃபான ஷாலினி கூட நெருக்கமான உறவு இருந்திருக்குதாம். அவங்க 2 பேரும் ரொம்ப நண்பர்களாம். அவங்கள பத்தின எந்த ஒரு ஃபோட்டோஸோ, இல்ல வேற எந்த இமேஜஸோ அவங்கள பத்தி வரலைனாலும், அவங்க 2 பேரும் ரொம்ப காலமா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல நண்பர்களா இருந்துட்டு வராங்களாம். தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஷாலினி கிட்ட ஷேர் பண்றது சங்கீதாவோட ஒரு விஷயமா இந்த மொத்த மீடியாவிலேயே ஷாலினி தான் அவங்களுக்கு அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இப்போலேருந்தே தெரியுது. எதனால நம்ம விஜயும், அஜித்தும் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படிங்கிறது இத வச்சு நல்லா தெரியுது. ஏன்னா, அவங்க 2 பேர் வைஃப்மே ரொம்பவும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நல்ல உறவு வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயுமே இருந்திருக்கிறது தான் இதுக்கு காரணம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சமா விஜய் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சதுலேருந்தே இத பத்தி நம்ம ஷாலினி கிட்ட அவங்க ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு
வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த மாரி ஒரு நடிகை கூட அவரு பேசுறாரு, பண்றாரு. நெறைய வந்து எங்ககிட்ட சொல்லாம அவங்க வீட்டுக்கு போறாரு, ஸ்டே பண்றாரு. அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு ஆரம்ப காலத்துல சின்ன ஒரு நெருடலா இருந்துட்டு வந்திருக்குது. இப்போ வந்து அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு பளீர் அப்படிங்கிற உண்மை மாரி எனக்கு அப்ப அது தெரியுது. எனக்கு ஆரம்பத்துல தெரியாத மாரி இருந்த விஷயங்கள், இப்ப எனக்கு தெரிஞ்சே கண்கூட நடக்கிறத பார்த்துட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற மாரி நெறைய எமோஷனலான விஷயத்த ஷாலினி கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. இதில விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இத பத்தி அவங்க தவிக தலைவர் விஜய் கிட்டயே ஸ்ட்ரெயிட்டா நெறைய தடவ பேசியிருக்காங்களாம். "நீங்க ஏன் இந்த மாரி பண்றீங்க? என் கூட ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றீங்க?" அந்த மாரி நெறைய கேள்விகள அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "எனக்கு வந்து இப்போ வந்து பெரிய பணி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. என்னால இதில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. என்னுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் 2026 எலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்ல சொல்லிட்டு தான் அவரு வெளியிலேயே வந்திருக்காராம். இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவருடைய அரசியல் நடவடிக்கைகள குறித்து அவங்க கொஞ்ச நாளு கவலைப்படாதையும், அத பத்தி யோசிக்காமயும் இருந்திருக்கிறாங்க. ஆனா போக போக வந்து அரசியல் நடவடிக்கையோட சேர்த்து அந்த நடிகையுடனான உறவு வந்து அதிகமா போயிட்டுருக்கிற பட்சத்தில, அவங்க வந்து இத பத்தி அவங்க நெறைய கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் கிட்ட நெறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா, அவர்கிட்ட இருந்து மௌனம் மட்டும் தான் பதிலா வந்த நிலையில தான், அவங்க இந்த அதிர்ச்சிகரமான முடிவெடுக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பிரிஞ்சு போய் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைங்கள அவங்களுடைய கஸ்டடிக்கு கேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இதுல வந்து சங்கீதா விஜய் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீலாங்கரை வீடும், அப்புறமேலு எனக்கு தகுந்த ஜீவனாம்சத்தையும் வாங்கி குடுக்கணும். ஏன்னா, இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 3 இயர்ஸா என்னுடைய அ கணவர் வந்து என்னுடைய மொத்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸயுமே நிறுத்தி வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எல்லாருக்கும் அதிர்ச்சி குடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா, இத்தன நாளா நான் வந்து ஹாலிடே ட்ரிப்ஸ் போறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இது வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் அவரு தலையிட்டாரு. இப்போ வந்து அத சுத்தமா நிறுத்திட்டாரு. மேபி இந்த எலக்ஷனோட ரிசல்ட் பாசிட்டிவா வர பட்சத்துல, எங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலயுமே கொஞ்சம் கூட கனவுல கூட பார்க்க முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு மோசமா போயிரும். அதனால தான் நான் இப்போ விழிச்சுக்கிட்டு, இப்போ இந்த டைவோர்ஸ் கேஸ குடுத்துருக்கிறேன். ஏன்னா, இதுக்கு மேல 3 மந்த்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான், நான் இந்த வேலைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் ரொம்ப ஓப்பனா பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இதுக்கு சந்திரசேகர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதாவ பத்தி எங்களுக்கு அப்பைலேருந்தே தெரியும். கிட்டத்தட்ட 20 இயர்ஸா தெரியும். ஏன்னா, நாங்க வந்து இந்த மாரி "விஜய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டபோது கூட அவங்க ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணாம, "நீங்க எங்களுடைய அப்பா, அம்மா கிட்ட முதல்ல பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனிவா சொன்ன பொண்ணு அவங்க. ரொம்ப பொறுமையும், பணிவும் சங்கீதா கிட்ட எப்பவுமே இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த பொறுமையும், பணிவும் தான் விஜய்க்கு அவங்க கிட்ட ரொம்ப புடிச்சு, அவங்கள ரசிகை அப்படிங்கிற நிலையிலிருந்து, காதலி அப்படிங்கிற நிலையிலிருந்து மனைவி ஆக்குனதே அந்த பணிவும், அந்த பொறுமையும் தான். இன்னைக்கு அவங்களே அந்த பொறுமைய இழந்துட்டு இந்த டிவோர்ஸ் கேஸ குடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாமே கைய விட்டு போனதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அ ச அ தாவேகா தலைவர் விஜயோட அப்பாவான சந்திரசேகர் வந்து இத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இத பத்தி இன்னும் ஷோபா வாய் திறக்காத இந்த நிலையில, சந்திரசேகர் இந்த மாரி ஒரு பதிவ சொல்லியிருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, 2021ல இருந்தே விஜய்க்கும் எனக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தை கூட இல்லாம போயிருச்சு. நாங்க பேசிக்கிறது கூட கிடையாது. அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுடைய அதிகபட்ச குற்றச்சாட்டா இருக்குது.